இப்படி ஒரு இன்சிடென்ட் இதுவரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல நடந்ததில்லை. இதுக்கு யார் காரணம் சொல்லுங்க? யார் காரணம்? நான் தான். சேகரை வெளியில அழிச்சிட்டு போறதுக்கு நான் தான் அலோவ் பண்ணேன். ஏன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பேஷண்ட் வெளியில போக கூடாதுங்கிற சட்டம் தெரியாதா? மறந்து போச்சா? தெரியும். தெரிஞ்சிருந்து அதை மீறினதுக்கு காரணம் உங்க படிப்புக்காக சேகர் ஃபேமிலி கிட்ட நீங்க வாங்கின பணம். அதுக்கு நன்றி காட்டுற நீங்க மாசம் எங்கிட்ட சம்பளம் வாங்குறதுக்கு நன்றி காட்டணுமே. அது எப்படி தெரியாம போச்சு? இந்த விஷயத்தை அதிகமா தப்பு பண்ணிருக்கிறது என் மகன். அதுக்கு காரணம் நம்ம அப்பா தானே, நம்ம ஹாஸ்பிட்டல் தானேங்கிற தைரியம். லுக்கிதா, ஹாஸ்பிட்டல் நீ வெறும் டாக்டர் தான். ஏன் டாக்டர் இல்லைன்னு உனக்கு பலமுறை சொல்லியும் நீ கேட்கல. சேகரை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது உன் பொறுப்பு. எப்போ அவன் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரானோ அப்பதான் நீயும் வரணும். அப்பா, I say get out. Out. கீதா, உன் வளையல் உடைச்சிட்டனா எனக்கு மனசே கேட்கல. அதனால அதே கலர்ல வளையல் வாங்கிட்டு வந்தேன். அதான் நேரமாச்சு. இந்தாங்க. ஒரு ரகசியம், வளையல் வாங்க காசு இல்ல, அதனால திருடிட்டு வந்துட்டேன். போலீஸ் வந்தா என்ன காட்டி கொடுத்துறாதீங்க. முக்கியமா தாடி கிட்ட சொல்லிடாதீங்க ப்ளீஸ். இல்ல. சீஃப், சேகர் வந்தாச்சு. ஹாய் டாக்டர். இந்த பக்கமும் ஊத்தியா? சரிம்மா. செட்டியாரம்மா வணக்கம். நான் நாயிடம்மா. இப்போ அதுவா பிரச்சனை? எனக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்கம்மா. எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, சம்பளமா 2 ரூபாய் கொடுத்தா கூட போதும். பார்த்தா பாவமா இருக்கு. இதுக்கு முன்னால எங்கயாவது வேலை பார்த்திருக்கியா? எங்க? பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில. ஐயோ, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. அம்மா, இப்ப நான் என்னம்மா பண்ணிட்டேன்? அதுக்கு போய் இப்படி கத்துறீங்களா? உங்க கால்ல வந்து கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா. அம்மா நாகராஜா, ஐயோ, நீங்க தள்ளுங்க, நான் இறக்கி வைக்கிறேன். ஹலோ கீதா, நீ எப்போ வந்த? நீங்க ரொம்ப அழகா சுட வச்சீங்களே, அப்பவே வந்துட்டேன். 2 நாளா உடம்பு சரியில்லை, அதான் ஹார்லிக்ஸ் போட்டு குடிக்கலான்னு. டாக்டர், நான் உன்னை கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன கேட்க போறேன்? டாக்டரா இருக்கீங்களே, 2 நாளா வந்த காய்ச்சல சரிப்படுத்த முடியலன்னு கேட்க போறியா? கீதா, கஷ்டம் வந்தா அனுபவிச்சுதான் ஆகணும். அந்த கஷ்டத்தை தான் மாத்திக்க சொல்றேன். நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன? என்னோட படிச்ச விமலா எரியுது. சுட்டுக்கிட்ட சொன்னேன். நீங்க எது சொல்றீங்கன்னு புரியுது. கோவம் வந்துடுச்சா? கீதா, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பிறப்பு இப்படி ஒரு தடவையோ, இறப்பு இப்படி ஒரு தடவையோ, கல்யாணமும் அதே மாதிரி ஒரு தடவை தான் நடக்க முடியும் நான் நம்புறேன். இவ்வளவு உயர்ந்த எண்ணம் உள்ள உங்களை எப்படி உங்க மனைவி டைவர்ஸ் பண்ணிட்டு போனாங்க? யாருக்கு தெரியும்? என்கிட்ட உயர்ந்த எண்ணம் இருக்கிறது அவளுக்கு பிடிக்கலையா என்னமோ. கடைசி வரைக்கும் பெண் துணையே இல்லாம வாழுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? மனைவன் இருந்தா தான் பெண் துணையா? தங்கச்சின்னு இருந்தா பெண் துணை இல்ல? அதான் தங்கச்சி நீ இருக்கியம்மா. எனக்கு பொண்ணு பார்க்கறத விட்டுட்டு சீக்கிரமா ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைங்களை பெத்துக்கொடு. ஏன்னா நான் மண்டையை போட்டு எனக்கு கொள்ளி வைக்க ஆள் வேணும் பாரு. எப்படி டாக்டர் எல்லாத்தையுமே சிரிச்சிட்டு பேசுறீங்க? எல்லாமே என்ன பார்த்து சிரிச்சதுனாலதான். சரி டாக்டர், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நான் ஹார்லிக்ஸ் போட்டு எடுத்துட்டு வரேன்.
வேணாம் வேணாம், நான் அப்படியே சாப்பிடுவேன். போங்க டாக்டர், சொன்ன கேளுங்க. சரி போறேன். நாளைக்கு அப்படியே தானே சாப்பிட்டாங்கண்ணா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.